ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷலான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஏன்னா மற்ற ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு உங்கள் ராசி பலன்களை கேட்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. டைரெக்டாக உங்கள் ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதனால உங்களுக்கு புதிய வீடியோக்கள் உடனடியாக மொபைலில் தினசரி டான் கிடைச்சிக்கிட்டே இருக்க நண்பர்களே. எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும். இது வரைக்கும் மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டு இருக்கும் அனைவருக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி 2023ஆம் வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் புரட்டாசி மாதம் 30ஆம் நாள். இன்றைய தினம் 3ஆம் பிறை தினம் நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்றைய தினம் நவராத்திரி தினம் 3ஆம் தினம் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் துர்கை அம்மனை வழிபட்டு வாருங்கள். மிகச்சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும். இன்னைக்கு நமது கன்னிராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 3 கிரக சேர்க்கையில் புதன், செவ்வாய், சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கையில மதியம் 2:44 பிறகு சந்திர பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறார் நண்பர்களே. ராசியிலேயே கேது, சூரியன் இருக்கிறார். மேலும் 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறார் நண்பர்களே. ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி என்பர்களுக்கு நல்ல சுறுசுறுப்பான மனமகிழ்ச்சியான நாள்கள், உற்சாகமான ஒரு நாள் கூட இன்னைக்கு சொல்லலாம். ரொம்ப வேகமாக சுறுசுறுப்பாக உங்கள் காரியங்களை செய்வீங்க. இது தவிர உங்களுக்கு நல்ல செய்திகளும் தேடி வரும் நண்பர்களே. உங்களுக்கு நற்செய்திகள் கிடைக்கும் போது அதன் மூலமாகவும் உற்சாகம் பெருகும். உங்களுக்கு மனதிற்கு இனிமையான நல்ல செய்திகள் கிடைக்கும் போது நல்ல ஒரு சிறப்பான ஒரு உற்சாகத்தையும் நாள் முழுக்க சுறுசுறுப்பையும் நீங்கள் கூடுதலாக பெறக்கூடிய ஒரு நாள்கள் இன்றைய தினம். உடல் ஆரோக்கியம் எல்லா வகையிலும் உங்களுக்கு பரிபூர்ணமாக ஒத்துழைப்பு தரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. வியாபாரிகளுக்கு சந்தோஷமான ஒரு நாள்கள் இன்றைய தினம். வியாபாரம் வேற லெவலில் தனலாபத்தை உங்களுக்கு தரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தரும். எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள், லாபகரமான ஒரு நாள் கூட இன்னைக்கு சொல்லலாம். சுறுசுறுப்பாக இருப்பீங்க நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பணம் சேவிங் செய்யக்கூடிய விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தணுங்க. ஏன்னா சேவிங் செய்யணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. ஆனாலும் நீங்கள் கவலைப்படியே தேவையில்லை நண்பர்களே. சூழ்நிலை உங்களுக்கு சீக்கிரமாக சாதகமாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்கிறது. மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. நல்ல ஒரு நற்செய்திகள் கிடைக்கும். நண்பர்கள் ஆலோசனைகள் மூலமாக நல்ல மாற்றங்கள் உருவாகும். எனவே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஆலோசனை பண்ணுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு நிறைய ஆலோசனைகள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தருவாங்க. அதன் மூலமாக உங்கள் லைஃபே சேஞ்ச் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு நண்பர்களே. ஸோ அந்த வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்பொழுது உங்கள் பேச்சு திறமையின் மூலமாக நல்ல பெனிஃபிட் இருக்கு. சிறப்பாக பேசுவீங்க. சாதுரியமாக கனிவாக பேசி வேண்டிய இடத்துல தேவையானபடி ஃப்ளெக்சிபிளாக பேசி உங்கள் காரியங்களை சாதித்துக்கொள்ள உகந்த ஒரு நாளுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு வாக்கு வன்மை பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால நல்ல ஆதாயமான ஒரு நாள் கூட இன்னைக்கு சொல்லலாம் நண்பர்களே. நீங்கள் பேச்சு திறமையை பயன்படுத்தி மிகப்பெரிய காரியங்களை கூட சாதித்துக் கொள்ள முடியும். எனவே நீங்கள் சாதனை படைப்பதற்கு உங்கள் பேச்சு திறமையை பயன்படுத்த வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம். அலுவலக பணிகளில் உங்களுக்கு மதிப்பு கூடக்கூடிய கெத்தான ஒரு நாளாக அமைந்த நண்பர்களே. நீங்கள் ஆஃபீஸ் வாழ்க்கையிலும் சரி உங்கள் பேச்சு திறமையை பயன்படுத்தி நீங்கள் சிறப்பாக நல்ல புகழ் அடையக்கூடிய நல்ல யோகத்தை பெற முடியும். உங்கள் காரியங்களில் சிறப்பாக வெற்றிகளை பெற முடியும் நண்பர்களே. சில பேருக்கு விலையுயர்ந்த பொன் பொருள் சேர்க்கை தொடர்பான சிந்தனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும். நிறைய விஷயங்கள் நீங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. அனுபவங்கள் நிறைய கிடைக்கும். பயணங்களை தவிர்க்க வேண்டாம். பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டுங்க. வியாபாரத்தில் தன லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னும் சிறப்பான பெனிஃபிட்ஸை பெறணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களது மகிழ்ச்சியை அதிகரித்துக் கொள்ள நண்பர்களுடைய ஆலோசனைப்படி நடந்து கொள்ளுங்கள். வியாபாரிகளுக்கு சந்தோஷமான ஒரு நாள்கள். வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காத்திருக்குங்க. தன லாபம் அதிகரிக்கும். உங்கள் வியாபாரம் மூலமாக கிடைக்கக்கூடிய பணம் வரவுகள் அதிகரிக்கும் நண்பர்களே. தன லாபம் பெருகக்கூடிய ஒரு நாள். எனவே நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்களது காதல் வாழ்க்கை எப்படி அமையும் பார்க்கும்போது உங்கள் மனம் குறைந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் உங்களுக்கு புதிய ரொமான்டிக் உணர்வுகள் திடீரென ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. சின்ன சின்ன டூர் அரேஞ்ச் பண்ணி போகலாம். உங்கள் காதல் வாழ்க்கை அதன் மூலமாக இன்னும் சிறப்பாக மாறும். உங்கள் காதல் வாழ்க்கையில் நீங்கள் சின்ன சின்ன பிக்னிக் போகிறது நல்லது நண்பர்களே. அதனால் உங்கள் மனநிலை மாறுறது மட்டும் இல்லாமல் தவறான அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இருந்தால் அதெல்லாம் சரியாகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். திடீர்னு ரொமான்டிக் அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கை அமையும் நண்பர்களே. கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு உங்கள் பார்ட்னரை ஹேண்டில் பண்ணுறது இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. நீங்கள் பிரச்சனைகள் எது வந்தாலும் சரிங்க, அதனால் நீங்கள் பயப்படாமல் உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணிவிட்டு
சீக்கிரமாக அந்த கொண்ட பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷன் நீ கொண்டு வரும்போது நீங்கள் சிறந்த அங்கீகாரத்தை பெறுவீங்க நண்பர்களே. உங்களுக்கு நல்ல ஒரு கெத்து அதன் மூலமாக ஏற்படும். அந்த மாதிரியான சூழல் உங்களுக்கு இன்னைக்கு நிறையவே இருக்கு நண்பர்களே. பயன்படுத்திக் கொள்ளுங்க நண்பர்களே. சேவிங்ஸ்ல கொஞ்சம் நீங்க ஆர்வம் காட்டினீங்கன்னா இன்னும் சிறப்பாக நாளாக உங்களுக்கு அமையும். இன்னைக்கு பண வரவுகள் பெறுகிறதுனால இந்த நேரத்தில் தான் நீங்க சேவிங் செய்ய முடியுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இனிமையாக இன்றைய தினத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க. நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் பெருகும். உங்கள் வாழ்க்கை துணையின் மீது இன்னொரு முறை காதல் வயப்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால உங்களுக்கு தித்திக்கும் இல்லற வாழ்க்கை இன்றைய தினம் காத்திருக்கிறது. மகிழ்ச்சியான ஒரு நாள். நீங்கள் எங்கேயாவது பக்கத்தில் சிறுதூர பயணங்கள், முக்கியமான சில ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருது அல்லது முக்கியமான சில டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போயிட்டு வரதெல்லாம் நீங்கள் செய்யலாம். அதன் மூலமாக பயணங்கள் மூலமாக உங்களுக்கு இனிமையான ஒரு இல்லற வாழ்க்கை இன்னும் தித்திப்பாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நீங்கள் பெறுவீங்க. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கங்க. சின்ன சின்ன டூர் அரேஞ்ச் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக சிறந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும். மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைய தினம் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. மனசுல இறை வழிபாடுகள், தெய்வீக சிந்தனைகள் எல்லாமே மேம்படும் நண்பர்களே. சுபகாரிய பேச்சுக்கெல்லாம் தயங்காமல் மேற்கொள்ளுங்கள். உங்களது இல்லத்துல விரைவிலேயே சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நிறைய விஷயங்களை நீங்க ட்ரை பண்ணிட்டே இருங்க. கடினமா முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கும் நண்பர்களே. நீங்கள் சிறப்பாக டிரான்சாக்ஷன் எல்லாமே இன்னைக்கு பண்ணுவீங்க. கொடுக்கல் வாங்கல் எல்லாமே ஒழுங்காகக்கூடிய நல்ல மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைது நண்பர்களே. எனவே அற்புதமான ஒரு நாள். உடல் ஆரோக்கியம் சேர்க்கக்கூடிய ஒரு நாளுங்க. நீங்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூடுதலாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்கள் பேச்சு திறமையை பயன்படுத்துங்கள். வெற்றிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும். அற்புதமான ஒரு நாளுங்க இன்றைய தினம். புதிதாக பொன் பொருள் சேர்க்கை பற்றிய சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்கள் ஆரஞ்சு கலர் பயன்படுத்தலாம் நண்பர்களே. ஆரஞ்சு கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் இந்த தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் நம்பர் 7, 7ஆம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய தன லாபம் அதிகரிக்கும் நண்பர்களே. அதன் மூலமாக சந்தோஷம் உண்டு. மேலும் நல்ல செய்திகளும் சேரும். மனதிற்கு இனிமையான செய்திகள் சேரக்கூடிய மகிழ்ச்சியான லாபகரமான ஒரு நாள் இன்றைய தினம். அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு நண்பர்கள் ஆலோசனைகள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் சில சேஞ்சஸ் ஏற்படுங்க. நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஸோ நண்பர்களுடைய ஆலோசனைகளை நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. நண்பர்களுடைய ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸோட ஆலோசனைகளை கேளுங்க. உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல சந்தோஷமான நல்ல முடிவு எடுக்கக்கூடிய நல்ல லாபகரமான சூழல் அமையும் நண்பர்களே. பேச்சு திறமை மூலமாக அதிகமாக சாதிக்க முடியும். எனவே சாதிக்க நீங்கள் பேச்சு திறமையை பயன்படுத்துங்க. அது இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் மாற்றங்கள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு அலுவலக பணிகளை நல்ல கெத்தான நாளுங்க. அலுவலக பணிகளில் உங்கள் மதிப்பு கூடக்கூடிய வகையில் உங்கள் செயல்பாடுகள் அமையும். பேச்சுகள் சிறப்பாக இருக்கும். அனுபவங்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக இருக்கும். சில பேர் தங்க நகைகள் ஆபரணங்கள் மீது ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு நாள்கள் இன்றைய தினம் உங்களுக்கு அமைகிறது. நல்ல அனுபவம் மிக்க மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.